ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திருவாரூர் சன்னதி தெருவில் உள்ள வீடுகளுக்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபடுகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவாரூர் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மதியம் வருகை தந்தார். நேற்று திருவாரூர் ரோடு ஷோ, அதே போன்று கலைஞர் கோட்டத்தில் கலைஞரின் அரிய வகை புகைப்படங்கள், அது மட்டுமில்லாமல் கலைஞர் சிலை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் நேற்று கலந்து கொண்டார். இந்த நிலையில இன்று 2வது நாளாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை மூலமாக வீடு வீடாக சென்று பரப்புரை என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட சன்னதி தெருவில் தற்பொழுது அங்கு உள்ள வீடுகளில் நேரடியாக சென்று வீட்டில் இருக்கும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சியும், அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ளவர்களுடன் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்தும் அவர்களிடம் விளக்கி கூறி வருகிறார். திமுகவில் இணைய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பில் செய்யப்பட்ட திட்டங்கள், அரசின் சார்பில் செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர்களிடம் தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று காலை சென்னை தெரு மட்டும் இல்லாமல் பக்க அருகில் உள்ள பகுதிகளுக்கும் சென்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக உறுப்பினர் சேர்க்கை பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து சமூக நீதி விடுதியை நேரடியாக சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். அதனை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் 60,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்க இருக்கிறார். தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வின் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.